சரவண பவ. வருகிற 9ஆம் தேதி, அதாவது ஜூன் 9, நாளைக்கு வைகாசி விசாகம், முருகன் அவதரித்த நாள். நம்ம என்ன வேண்டுமோ அது அப்படியே நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன வேணாலும் முருகன் பெருமான் அப்படியே அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க. இந்த வைகாசி விசாகம் நம்ம என்ன பண்ணணும்னா, காலை பிரம்ம முகூர்த்த காலை 4 மணிக்கு எழுந்துக்குங்க. எழுந்து நம்ம வீட்டில் இருக்க முருகர் படத்துக்கு அலங்காரம் பண்ணி பூ வச்சு, முடிஞ்சால் சக்கரை பொங்கல், பால் பாயசம் இல்லை பழங்கள் வகைகள் வச்சுட்டு நெய்வேத்தியம் படைச்சிட்டு கந்தசஷ்டி கவசம் இல்லை கந்தகுரு கவசம் அல்லது வேல்மாறல் இதெல்லாம் படிங்க. அதே போல் நீங்கள் ஒரு நாள் நம்மளால் எவ்வளோ நேரம் விரதம் இருக்க முடியுமோ விரதம் இருங்க. சிம்பிளாக சாப்பிட்டுட்டு விரதம் இருங்க. ஒரு வேளை விரதம் இருங்க. நம்ம ஆறுபடை கோயிலுக்கு போகணும் அவசியம் கிடையாது. நம்ம அருகாமையில் இருக்க சின்ன கோவில், முருகர் கோவில் இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே போய் கோயில் தரிசனம் பண்ணுங்க, வேண்டுங்க, மனசார வேண்டுங்க. ஆறுபடையப்பன் எப்போ நம்ம துணையாக இருப்பார், நம்ம வேண்டிய வரங்கள் கொடுக்கக்கூடியவர் நம்ம ஆறுபடையப்பன் முருகர் பெருமாள். அந்த நாள் திங்கட்கிழமை, நாளை ஜூன் 9, மிக அற்புதமான நாள், முருகன் அவதரித்த நாள். எல்லாரும் வேண்டுங்க. ஓம் சரவண பவ. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஓம் சரவண பவ.